இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பேசினா யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்ல வர்ற விஷயம் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு காரியத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன், ஆனால் அதை அவங்க ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே என்னுடைய வார்த்தை தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் ஒரு நோக்கத்தில் சொன்னால் அதை வேறு ஒரு நோக்கத்தில் அவர்கள் புரிந்து கொண்டு என் காரியத்துக்கு சரியான பதிலே வரமாட்டேங்குது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிற ஆண்டவர். மனுஷன் எப்போதுமே நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். தேவன் நம்மை சரியாய் புரிந்து கொள்கிற ஆண்டவர். கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தினுடைய எமோஷன்ஸ் என்னன்னு அவர் தெரியும், ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும், அந்த தாட் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்குள்ளே எழும்புகிற அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை கூட கர்த்தர் புரிஞ்சுக்குவார். தேவன் அதை புரிஞ்சுக்குவார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். He can easily understand our feelings and emotions, not like a human being. கர்த்தர் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்டவர். கர்த்தர் நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிற ஆண்டவர். அப்படி என்றால் வேதாமத்தில் அப்படி ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. எக்ஸோடஸ் சாப்டர் நம்பர் 2 verse number 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, and God heard their groaning. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் இல்லையா? வார்த்தையில ஜெபிச்சாங்களா? இல்லை, ஒரு பெருமூச்சு. வார்த்தை இல்லாத ஜெபம், வார்த்தைகளற்ற ஜெபம், வார்த்தையினால விவரிக்கவே முடியாத ஒரு பெருமூச்சு. ஏன் இந்த பெருமூச்சு வந்தது? இவர்கள் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் துயரப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். 23வது வசனம், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவிக்கிறாங்க. யோசேப்பை அறிந்த பார்வோன் இருக்கிற வரைக்கும் அங்கே 30 வருஷங்கள் அவர்களுக்கு நல்ல சகாயம் இருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு ரொம்ப நெருக்கமான ஒரு காலங்கள் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வைக்கிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு கர்த்தரே இறங்கி வர 8வது வசனத்தில் சொல்றார், இறங்கி வர தேவனே இறங்கி வர. உங்கள் பெருமூச்சை, உங்கள் உணர்வுகளை, உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிற ஒரு அற்புதமான தேவன் ஒருவர் உண்டு. அதை அவர் புரிந்து கொண்டு, அவர் அறிந்து கொண்டு இன்றைக்கு உங்கள் வீட்டில் அவர் இறங்கி வருகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் உத்தியோகத்தில், உங்கள் ஸ்தோத்திரம் அபிஷியல் பிளேசஸில் கர்த்தர் இறங்கி வருகிறார். உங்கள் அலுவல் வேலைகளில் கர்த்தர் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்கள். இன்றைக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உங்கள் சபைக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உங்கள் ஜீவியத்தில் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். வார்த்தைகள் இல்லாத ஜெபம், வார்த்தைகள் இல்லாத ஜெபம். லேயால் என்ன தப்பு செஞ்சா? ஆனால் லேயாளுடைய அந்த ஜெபம் வார்த்தைகள் இல்லாத ஜெபம். கர்த்தர் அதை கேட்கிறாரு. நாம் அடிக்கடி வாசிக்கிற ஆகார பற்றி நம்ம வாசிக்கிறோமே, அவள் அங்கலாய்ப்பை, வார்த்தைகள் இல்லாத ஜெபம். கர்த்தர் கேட்டாரு. எஸ், there are so many non-verbalized prayer இல்லையா? நிறைய வார்த்தைகள் இல்லாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. கர்த்தர் அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது அந்த ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு புரியும். கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்டு நிச்சயமாக கர்த்தர் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவனே, எங்க வாழ்க்கையில நிறைய நான்-வெர்பலைஸ்டு பிரேயர் உண்டு. வார்த்தைகளினால ஜெபிக்க முடியாத, சொல்ல முடியாத ஏக்கங்களும் உணர்வுகளும் வேதனைகளும், இதையெல்லாம் நீர் புரிந்து கொள்கிறவர், இதெல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறவர், இது எல்லாவற்றையும் நீர் அறிந்து எங்களுக்கு நன்மை செய்கிறவர். நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தைகளினால சொல்ல முடியாத வியாகுலத்தின் மிகுதியில் வரக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டது. ஏன்னா நீர் கெத்செமனேல் அப்படி ஒரு ஜெபத்தை செய்து உம்முடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வியாகுலப்பட்டு எங்களுக்காக நீர் வியாகுலப்பட்டிருக்கிறீர். எங்களுக்காக, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக நீர் அப்படிப்பட்ட பாதையில் போயிருக்குது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றி, ஒரு மேன்மையை ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராக. வியாகுலப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அதிசயமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. தைரியமாக இருக்கிறேன். வார்த்தைகள் அல்லாத ஜெபம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஜெபம்
கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், சூழல் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், தாட் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அதை ரொம்ப எளிதாய் புரிந்து கொள்வார், ஜெயம் தருவார். தைரியமாக இருக்கு.